மத்தவங்களுக்கும் வரல. யாருக்குமே அந்த சளியோ அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு மூச்சு திணறலோ எதுவுமே இல்லை. இருந்தாலும் 15 நாள் அவங்க கண்டிப்பா இருக்கணும்னாங்க. அப்ப வெளியில நெகட்டிவ் காரணம் வெளியே போயிட்டாங்க. அப்ப நாங்க மட்டும் தான் 39 பேர் பக்கம் இருந்தவங்க. இப்ப எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எங்களை கவனிச்சுட்டாங்க. குறிப்பா யோகநாதன் சொல்லி டாக்டர் இருக்காரு. அவரு ஒவ்வொருத்தரையும் பர்சனலா கேட்டு ரொம்ப கவனிச்சாரு. அதே போல கலெக்டர் சார் யார்ட்டையும் என்னுடைய நம்பரை வாங்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஃபார்மர் பிரின்சிபல் இருக்காருன்னு தெரிஞ்சோடனே டாக்டர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு சாரே என்கிட்ட பேசினாங்க. பேசி எப்படி சார் இருக்கு, நீங்க தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்க தான் பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க, நல்ல கேர் எடுத்துங்க சார்ன்னு சொல்லி அவர் அடிக்கடி பேசுவார். டெய்லி நைட்ல கூப்பிட்டு கேட்பாரு. அவர் கேட்கறதே எனக்கு ஒரு ஹெவி என்கரேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாம பாதி கியூர் ஆன மாதிரி. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா நமக்கு இவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய இந்த ட்ரீட்மெண்ட்டே மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் அதே பாதி வியாதியை நீக்கினது போல இருந்தது. உணவெல்லாம் எப்படி இருந்தது ப்ரொஃபசர்? உணவு ஹாஸ்பிட்டல்ல அவங்க கொடுக்குற உணவு இருக்குங்களே, மார்னிங் 6 மணிக்கே இட்லி கொடுத்துட்றாங்க. அதே போல பால் முட்டை கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்க. காலையே மார்னிங் ரிப்பீட் பண்றாங்க. பிறகு இது எல்லாமே அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் கலெக்டர் நம்ம ஜமால் காலேஜ் பிரின்சிபலுக்கு போன் பண்ணி நீங்க கொஞ்சம் பார்த்து சாப்பாடு ஹாஸ்டல்ல இருந்து நீங்க கொடுத்துருங்க சார்னு சொல்லியிருக்காங்க. ஜமால் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஒரு 15 நாளைக்கு கம்ப்ளீட்டா அங்க இருந்தா சாப்பாடு வந்துச்சு. நெகட்டிவ் காரங்க ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஜமாலுக்கு போன பின்னாடி அவங்களுக்கு ஒரு 68 பேருக்கு அங்க கொடுத்தாங்க சாப்பாடு. எங்களுக்கு மீதம் உள்ள 40 பேருக்கு இங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரெகுலரா கொடுக்குற அந்த ஹெல்த்தி ஃபுட் இருக்கு, அந்த ஹெல்த்தி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இது எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியா எங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஒரே ஒரு நாள் நைட் எனக்கு கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருந்தது. 1 மணிக்கு 1:30 மணிக்கு எந்திரிக்கும் போது உடனே நான் போய் சொன்னேன்னா அவங்க பார்த்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்க லேசா இருக்கு வேணா தைலம் போடுங்கன்னு சொல்லி அப்புறம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. கலெக்டரே சொன்னாரு உங்களுக்கு 13 days ஆயிடுச்சு சார். 14th அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க சார், 15th அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க சார். 2 டெஸ்ட்லயும் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நீங்க 16th அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பின்னாடி எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் சார். சந்தோஷமா இருங்க சார், உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லி அவருடைய பிரேயர்ஸ் அவருடைய ஆறுதலான வார்த்தைகளும் இருந்தது. அதே போல 14th அன்னைக்கு டெஸ்ட் எடுத்தாங்க இங்க எல்லாத்தையுமே. அதுல ஒரு 7 பேரை தவிர மீது எல்லாருக்கும் நெகட்டிவ் வந்துருச்சு. அங்க 7 பேருக்கு மறுபடியும் பாசிட்டிவ் கண்டினியூ ஆச்சு. பிறகு அந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆனவங்களை விட்டுட்டாங்க. அடுத்த நாள் 15th அன்னைக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் டே நெகட்டிவ் வந்துச்சு அவங்களை மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்டும் அன்னைக்கு 15th ஈவினிங் 8 மணிக்கு ராத்திரிக்கு சொன்னாங்க நீங்க யாரெல்லாம் நெகட்டிவா நீங்க செகண்ட் டெஸ்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு எல்லாரும் நெகட்டிவ். அதனால யுவர் கேசஸ் ஆர் வெரி ஹைலி கிளியர்டு, நீங்க எல்லாருமே நல்ல கியூர் ஆயிட்டீங்க, நீங்க நாளைக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல 16th மார்னிங் இந்த அந்த ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போது யாருக்கு பாசிட்டிவ் வந்துச்சோ அவங்கள செகண்ட் டே அவங்க எடுக்கல டெஸ்ட், அவங்க 4 நாள் கழிச்சு தான் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் யாரு கன்ஃபார்ம் ஆச்சோ அப்படிப்பட்டவங்கள ஒரு 32 பேரை 16ஆம் தேதி காலையில எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு வழி அனுப்பும்போது கலெக்டர் வந்திருந்தாரு, அவங்க டீன் இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவங்க ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க அந்த வழி அனுப்பின விதமே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இதுதான் ஹியூமன் அப்ரோச்ங்கிறது. எந்த யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சு அவங்க எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி நல்ல விதமா கவனிச்சாங்க. பாதி மருந்து பாதி அவங்களுடைய கனிவான நடவடிக்கைகள் அதுதான் எங்களுக்கு கியூர் ஆனிச்சுன்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை. 15 நாள் உள்ளாரே இருந்திருக்கிறீங்க. அதாவது உள்ளார அப்படின்னா ஒரு குவாரண்டைன்டா உள்ளிருப்பு ஒரு மருத்துவமனையில இருந்திருக்கிறீங்க. எப்படி போச்சுங்க உங்களுடைய பொழுது? எப்படி கழிந்தது? எப்படி இருந்தது மனநிலை? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மெடிடேஷன், எங்களுடைய பிரேயர்ஸ், எங்களுடைய அந்த குர்ஆன் ரெசிடேஷன், இப்படி நாங்க அதெல்லாம் கையில எடுத்துட்டு போனதுனால எங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். அதே போல நியூஸ் ரீடிங் எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால எல்லாத்தையும் அதையும் பார்த்துக்கிட்டோம். பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் அங்க இருந்துட்டு இருந்தோம். யாரும் கூடி பழகிறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. என்ன சொன்னாங்களோ அவங்களுடைய அறிவுரைகள் எப்படி இருந்துச்சு அந்த அறிவுரையின் படி நாங்க நடந்ததுனாலதான் எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் உதவி செஞ்சு நாங்க சொல்ல முடியும். கோஆபரேஷன் ஆஃப் தி பேஷண்ட் எந்த அளவுக்கு சொல்லப்படக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. நான் 7 பேர் சில பேர் பாசிட்டிவ் சொன்னேன், அவங்க கூட எப்ப பார்த்தாலும் 2-3 பேர் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால அது கண்டினியூ ஆச்சு என்னுடைய நம்பிக்கை. எப்போது அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையின்படி நடந்தாங்களோ அதுதான் எங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட் வந்ததுக்கு காரணமா இருந்துச்சு. அங்க மனநிலை டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க தினசரி 9 to 10 ஒவ்வொரு பேஷண்டா போன்ல கால் பண்ணி எப்படி இருக்கு உங்களுக்கு மனநிலை என்ன இருக்குன்னு கேட்பாங்க. பட் அவங்க சொல்லவும் அதாவது கொஞ்சம் பாசிட்டிவ்ங்கிற ஃபீலிங் இருந்தா கூட பட் எங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லாதனால we feel highly confident and we are not depressed. எங்க மனசுல எந்த விதமான அந்த டிப்ரெஷனோ அந்த எந்த விதமான தாழ்மையான எண்ணங்களோ மற்ற எந்த பயமோ இல்ல மேடம், நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதே போல நானும் சொன்னேன். சில பேர் மட்டும் எங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு, எங்களுடைய வீடுகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா வீட்டுல ஃபேமிலி எல்லாத்தையுமே 10ஆவது நாள் கொண்டு அவங்களே டெஸ்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம தான் மாட்டிக்கிட்டோம், நம்ம பிள்ளைங்களே இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லி அவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. நான் தான் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணா
இது வந்து நீங்க சொல்றது சரியில்லை. அரசு நமக்கு செய்யுதுன்னு சொன்னா நம்மளால அவங்களுக்கு பரவி இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க. அப்படி ஏதாவது பரவி இருந்தா அவங்களுக்கு உடனே தடுத்தா தானே அது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது நமக்கு உதவி செய்யறவங்களை வந்து நீங்க வந்து மனசு அதை நீங்க வந்து ஊசல இடத்துல விடுறீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி முதல்ல எங்க ஃபேமிலி கூட்டுற சொன்னா எங்க ஃபேமிலி வந்தாங்க. அதே போல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல ரெசிஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் வேற ஒரு 10 பேர் போயிட்டாங்க வெளியில போய் பண்றதுக்கு. இப்ப நான் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி கூட அந்த ஆளுங்க கேட்காம போனாங்க. அப்புறம் எல்லாம் கன்வின்ஸ் ஆகி மறுபடியும் எல்லாம் வந்துட்டாங்க. பிறகு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 115 பேர் பக்கம் ஃபேமிலி சில்ட்ரன், பெரியவங்க, வயசானவங்க, அப்பா அம்மா, அதே மாதிரி மனைவி, இந்த மாதிரி எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வயது மீறிந்த லேடிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதே போல ஒரு வயது மீறிந்த பெரியவருக்கு பாசிட்டிவ் இருந்தது. அதே போல ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் இருந்ததுன்னு சொல்லி இப்ப அவங்க எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க அப்போஸ் பண்ணி தடுத்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஒரு கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனால எப்போதுமே அரசு சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு நம்ம வந்து ஒத்து போகும்போது நிச்சயமா அரசு நம்முடைய நலவுக்காக தான் இருக்க முடிஞ்சு நம்மளை யாருக்கு எடுக்கணும், நம்மளை வேற ஏதாவது இது பண்ணணுங்கிறதுக்கா இல்லை. ஆண்டவருடைய கிருபையில அவங்களோட கைட்லைன்ஸ் படி நடந்ததுனால நாங்க நல்லபடியா வெற்றி அடைஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நீங்கள் இதுவரை சந்தித்தது டாக்டர் எம் ஷேக் முகமது, ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் முதல்வர், தற்சமயம் ஐமான் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் டைரக்டர், திருச்சி 20. அடடா, என்ன ஒரு வியப்பூட்டும் அனுபவம். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கொரோனா தொற்று தொடர்பாக அரசு கூறும் ஆலோசனைகளை பின்பற்றினால் நலவாழ்வு நிச்சயம் என்பதே. வீட்டில் இருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம். வீட்டுக்கு வந்ததுமே சோப்பு போட்டு குளிச்சிடுங்க. தும்மல் ஜுரம் இருந்தா அம்மா கிட்ட சொல்லிடுங்க. கொரோனா வந்திடாம நாமளே தடுத்துக்கணும். தெரியாத எல்லோருக்கும் நீங்க தான் சொல்லிடணும். பழப்பான கொரோனா நமக்கு வேணா, நம்ம சுத்தமா இருந்தா ஓடிடாது தானா. பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் அன்பான வேண்டுகோள். பொதுமக்களின் நலன் கருதி பால் விநியோகம், உணவகங்கள் பார்சல் மட்டும், மருந்தகங்கள் வழக்கம் போல் இயங்கும். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே செயல்படும். எனவே காய்கறி, மளிகை பொருள்கள் மற்றும் எரிபொருள் வேண்டுமென்போர் வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு சாலையில் நடமாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தும்பல் வந்துச்சுன்னா கச்சிப்பை வச்சு தும்பணும். யாருக்கிட்ட பேசினாலும் தள்ளி நின்று பேசணும். தும்பல் வந்துச்சுன்னா கச்சி பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் அன்பான வேண்டுகோள். கொரோனா பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் அன்பான வேண்டுகோள். கொரோனா வைரஸ் வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய உயிர்கொல்லி நோய் என்பதை பொதுமக்கள் மறக்க வேண்டாம். பொதுமக்கள் நடமாட்டத்தை தடை செய்ய CRPC 144 படி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு தங்களது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கொரோனா தொற்று உடையவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அவர்கள் தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் வெளியில் வருவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி பால் விநியோகம், உணவகங்கள் பார்சல் மட்டும், மருந்தகங்கள் வழக்கம் போல் இயங்கும். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே செயல்படும். எனவே காய்கறி, மளிகை பொருட்கள் மற்றும் எரிபொருள் வேண்டுமென்போர் வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு சாலையில் நடமாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கச் செல்பவர்கள் முகக்கவசம் அணிவதோடு ஒருவருக்கொருவர் கூட பேசுவதை தவிர்க்க வேண்டும்.
பொதுமக்கள் ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இடையே 3 அடி தூரம் இடைவெளி இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். முதியோர், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். டயாலிசிஸ் சிகிச்சை பெறுவோர் அவசர உதவி தேவைப்பட்டால் 108 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த நோய் பரவுவதை தவிர்க்க வீட்டிலிருந்து அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு என்று மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன்படி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம். வீட்டுக்கு வந்ததுமே சோப்பு போட்டு குளிச்சிடுங்க. தும்மல் ஜுரம் இருந்தா அம்மா கிட்ட சொல்லிடுங்க. கொரோனா வந்திடாம நாமளே தடுத்துக்கணும். தெரியாத எல்லோருக்கும் நீங்க தான் சொல்லிடணும். பழப்பான கொரோனா நமக்கு வேணாம். நம்ம சுத்தமா இருந்தா ஓடிடாது தானா. பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் அன்பான வேண்டுகோள். பொதுமக்களின் நலன் கருதி பால் விநியோகம், உணவகங்கள் பார்சல் மட்டும், மருந்தகங்கள் வழக்கம் போல் இயங்கும். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே செயல்படும். எனவே காய்கறி, மளிகை பொருள்கள் மற்றும் எரிபொருள் வேண்டுமென்போர் வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு சாலையில் நடமாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தும்பல் வந்துச்சுன்னா கர்ச்சிப்பை வச்சு தும்பணும். யாருக்கிட்ட பேசினால தள்ளி நின்னு பேசணும். தும்பல் வந்துச்சுன்னா கர்ச்சிப்பை வச்சு தும்பணும். யாருக்கிட்ட பேசினால தள்ளி நின்னு பேசணும். விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்டம். ஸ்கூல் காலேஜ் லீவு, வெளியே வந்தா நோவு. ஈஸியா நினைச்சாக்கா வாங்கிடொண்ட காவு. கூட்டத்தில் போய் வச்சிடாத இரும்பி. யாராவது தொட்டாக்கா பரவிடும் பாக்கிருமி. ஏகோ கொரோனா, ஏகோ கொரோனா, ஏகோ கொரோனா, கோ 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 கொரோனா. பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் அன்பான வேண்டுகோள். அத்தியாவசிய பொருள்களை வாங்கச் செல்பவர்கள் முகக்கவசம் அணிவதோடு ஒருவருக்கொருவர் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இடையே 3 அடி தூரம் இடைவெளி இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். முதியோர், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். டயாலிசிஸ் சிகிச்சை பெறுவோர் அவசர உதவி தேவைப்பட்டால் 108 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த நோய் பரவுவதை தவிர்க்க வீட்டிலிருந்து அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விழித்திரு, விலகியிரு, வீட்டில் இரு என்று மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன்படி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டும். கூட்டம் இருக்க இடத்துக்கு யாரும் போகாதீங்க. கூட்டம் இருக்க இடத்துக்கு யாரும் போகாதீங்க. இந்த நோய் பரவ காரணமா இருக்காதீங்க. விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்டம். கைய கழுவலனா வந்துடும் கொரோனா. கவனமா நீ இருந்தா மெர்சலாக வேணாம். சளி, இருமல், காய்ச்சல் இருந்தா டாக்டரை நீ பார்க்கணும். எல்லோரும் ஒத்துழைச்சு கொரோனாவை போக்கணும். ஏகோ கொரோனா, ஏகோ கொரோனா. பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் அன்பான வேண்டுகோள். வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு தங்களது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கொரோனா தொற்று உடையவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அவர்கள் தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அவர்கள் வெளியில் வருவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்டுள்ளது. விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்டம். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பின்னர் இல்லம் வந்த ஒருவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு உள்ளதா? வாருங்கள் நேயர்களே, ஒரு அற்புத மனிதரை சந்திப்போம். நான் டாக்டர் எம் ஷேக் முகமது, ஃபார்வர் ஜமால் முகமது காலேஜ் ரிட்டையர்டு பிரின்சிபல். நான் வந்து டெல்லிக்கு இந்த எங்களுடைய கான்ஃபரன்ஸுக்காக வேண்டி 19th மார்ச் நான் திருச்சியிலிருந்து கிளம்பி மெட்ராஸ் போய், மெட்ராஸ்ல இருந்து டொரண்டோ ட்ரெயின் மூலியமா 20th மார்னிங் கிளம்பி 21st மார்னிங் 11 o'clock ஐ ரீச் டெல்லி. 21st, 22nd, 23rd, 24 4 நாள் ப்ரோக்ராம் இருந்தது. ஐ அட்டெண்டட் 3 days only, 21, 22. 23rd வந்து there was a pressure from the government. இந்த மாதிரி நீங்க அதிகமான பீப்புள் இங்க கேதர் பண்ணிருக்கீங்க, இமீடியட்டா எல்லாத்தையும் நீங்க டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க 12 மணிக்கு. உடனே 3 o'clock they wound up the கம்ப்ளீட்டா எங்களுடைய அந்த மீட்டிங் முடிச்சிட்டாங்க. முடிச்சோடனே 23rd ஈவினிங் நாங்க வந்து 4:30 மணிக்கெல்லாம் 3 மணிக்கு வைண்ட் அப் பண்ணாங்க. 4:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் வந்துட்டு அங்கிருந்து ட்ரைட் அவர் டிக்கெட். எனக்கு ஏற்கனவே டிக்கெட் ஏர் இந்தியால போட்டு வச்சிருந்தேன், பட் அது வந்து வெட்னஸ்டே 30th அன்னைக்கு போட்டிருந்தேன். அதை கேன்சல் பண்ணிட்டு உடனே இமீடியட்டா நம்ம போகணும், அடுத்த நாள் வந்து கிளாம்ப் டவுன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம 23rd ஏர்போர்ட்ல வந்து ட்ரை பண்ணா எனக்கு 3 மணிக்கு, அதாவது 24th ஏர்லி மார்னிங் 3 o'clock ஃபிளைட்ல தான், இண்டிகோல தான் டிக்கெட் இருந்துச்சு, அதான் கிடைச்சது. ஸோ அந்த த்ரூ அவுட் நைட் பூரா அங்க இருந்துட்டு மார்னிங் 3 o'clock ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தா அங்க பைலட் வரல. காரணம் பைலட் வந்துட்டு அவர் மெட்ராஸ் இருந்து எப்படி திரும்புறது, எங்களுக்கு அங்க கிளாம்ப் டவுன் ஆயிருமேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்கன்னு சொல்லி டிலேடு ஃபார் 2 hours. அப்புறம் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு 5:45க்கு இந்த ஃபிளைட் எடுத்தாங்க. 8:15 மணிக்கெல்லாம் வந்து மெட்ராஸ் இறங்கிட்டோம். மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இறங்கினோன்னா கண்டக்டட் செக்அப் கம்ப்ளீட்டா செக் பண்ணாங்க. அதில் பண்ணிட்டு நீங்க டெல்லியில இருந்து ரிட்டர்ன் ஆகுறீங்க, அதனால உங்களுக்கு செக்அப் பண்றோம் சார், வயசு 68 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பிறகு செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க நோ ஃபீவர், உங்களுக்கு எந்த சிம்டம் இல்லை, அதனால பட் இருந்தாலும் நீங்க ஊருக்கு போன பின்னாடி ப்ளீஸ் மேக் செல்ஃப் குவாரண்டைன்ல நீங்க வீட்டுல தனியா இருந்துங்க சார், வெளியில போகக்கூடாது, போகாம இருந்தா நல்லது சார்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அதே போல நாங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கார்பரேஷன் பஸ் பிடிச்சி நேரம் திருச்சி வந்து 4:30 வந்து இறங்கிட்டேன். அன்னைக்கு 6 மணில இருந்து கிளாம்ப் டவுன் ஆரம்பிச்சோம். ஸோ 24th ஈவினிங்ல இருந்து ஐ வாஸ் அண்டர் செல்ஃப் குவாரண்டைன் இன் மை ஹவுஸ். நானே ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறோம். சன் வந்து மேல மாடியில் இருக்காரு. என்னோட ஒய்ஃப் மேல போய் சொல்லிட்டு நான் மட்டும் தனியாவே கீழே இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வாரம் இருந்துட்டு இருக்கும்போது ஹெல்த் அபிஷியல்ஸ் வந்து செக் பண்ணாங்க கார்பரேஷன். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கீங்க, நீங்க வீட்டுல இருங்க சார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இதுக்கு இடையில கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி டெல்லி ரிட்டர்ன் பீப்புள் ஆல் ஷுட் கோ அண்ட் கெட் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே வந்து வீட்டுல வந்து பார்த்து கூட்டிட்டு போனதாக சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு டெலமால இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம போயிடுவோம், நம்மளும் செக் பண்ணா நல்லதுதான், ஏன்னா நம்ம வந்து என்ன வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே, நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வந்தாலும் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்றதா அவசியம் சொல்லிட்டு இமிடியட்லி நானும் வாலண்டியர் பண்ணி நேரா ஹாஸ்பிட்டல் போய் 1st April நான் அட்மிட் ஆயிட்டேன். அவங்க உடனே பிளட் டெஸ்ட் அதே போல ஸ்வாப் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. எடுத்ததுல அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க இங்க டெல்லி ரிட்டர்ன் பீப்புள் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட். நாங்க டோட்டலா 105 பேர் போயிருந்தோம். இப்போ 105 பேர்ல எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அங்க அட்மிட் ஆயிட்டாங்க 2-3 நாள் இல்ல. அப்ப எல்லாருக்கும் டெஸ்ட் எடுக்கும்போது லக்கிலி ஆர் அன்லக்கிலி தே டோல்ட் மீ பாசிட்டிவ் கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, சில பேருக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நெகட்டிவா உள்ளவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருந்தாங்க. 103 பேர்ல 70 பேர் நெகட்டிவ் இருந்தாங்க, மீதி பேர்லாம் பாசிட்டிவ். அந்த 68 பேரை 5 நாள் கழிச்சு ஜமால் காலேஜ் கேம்பஸ்ல கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல அவங்கள செல்ஃப் குவாரண்டைன்ல வச்சுட்டாங்க. பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனநிலை எப்படி இருந்தது ப்ரொஃபசர்? கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது. நம்ம எந்த வகையிலுமே நமக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கங்களோ மற்ற எந்த அணுகுமுறையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். பட் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க இதை பத்தி நீங்க பவர் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆனா மட்டும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, யூ வில் பி அண்டர் கான்ஸ்டன்ட் கேர் அண்ட் கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் 24 hours will maintain அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர்ஸ் அதே போல நர்சஸ் எல்லாமே காலையில மாலையில டாக்டர்ஸ் வருவாங்க, மற்ற நேரம் பூரா அரௌண்ட் த கிளாக் நர்சஸ் were observing the patients. அப்ப எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய அறிகுறிகள் வந்துடும், நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, கவனிச்சுட்டே இருக்கீங்க, வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னன்னா ஹெட் ஏக் வரும், அதே போல ட்ரை காஃப் இருக்கும், அதே போல அப்டமல் பெயின் இருக்கும்.
பிறகு டயரியா இருக்கலாம், பிறகு உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் கண்டிப்பா வரும். அதனால நீங்க ராத்திரியில பகல்ல எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சிரமம் இருந்தாலும், ஈவன் தூங்கிட்டு இருக்கும்போது சிரமம் வந்தா கூட எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ரவுண்ட் த கிளாக் த கேர் த டேக்கன் பை த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பர் சார். அவங்க அவ்வளவு தூரம் ரொம்ப டெடிகேட்டடா அவங்க லைஃபையே பணைய வச்சுட்டு அவங்க அவ்வளவு தூரம் அவங்களையும் கண்ட்ரோல் பாதுகாத்துக்கிட்டு எங்களையும் அவங்க பாதுகாத்தாங்க. இதுக்கு இடையில அவங்க ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. என்னன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய கொடுத்தாங்க காலையில. அதே மாதிரி வைட்டமின் சி உடைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. பிறகு எங்களுக்கு ஆன்டி ஃப்ளூ அந்த டேப்லெட், காஸ்ட்லி டேப்லெட்ஸ் 60 ரூபா ஒரு டேப்லெட், அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க கான்ஸ்டன்டா கொடுத்து தேவர் ஆஸ்கிங் அஸ் என்ன ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், உங்களுக்கு ஏதாவது சிம்டம் தெரியுதா என்ன ஏதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஒன்னும் சிம்டம்ஸ் எங்களுக்கு வரல. குறிப்பா எனக்கும் வரல, மற்றவங்களுக்கும் வரல. யாருக்குமே அந்த சளியோ அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு மூச்சு திணறலோ எதுவுமே இல்லை. இருந்தாலும் 15 நாள் அவங்க கண்டிப்பா இருக்கணும்னாங்க. அப்ப வெளியில நெகட்டிவ் காரணம் வெளியே போயிட்டாங்க. அப்ப நாங்க மட்டும் தான் 39 பேர் பக்கம் இருந்தவங்க. எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எங்களை கவனிச்சுட்டாங்க. குறிப்பா யோகநாதன் சொல்லி டாக்டர் இருக்காரு, அவரு ஒவ்வொருத்தரையும் பர்சனலா கேட்டு ரொம்ப கவனிச்சாரு. அதே போல கலெக்டர் சார் யார்ட்டையும் என்னுடைய நம்பரை வாங்கிட்டு, அவங்க இந்த மாதிரி ஃபார்மர் பிரின்சிபல் இருக்காருன்னு தெரிஞ்சோடனே டாக்டருங்கிட்ட நம்பர் வாங்கிட்டு சாரே என்கிட்ட பேசினாங்க. பேசி எப்படி சார் இருக்கு, நீங்க தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்க தான் பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க, நல்ல கேர் எடுத்துங்க சார்ன்னு சொல்லி அவர் அடிக்கடி பேசுவார். டெய்லி நைட்ல கூப்பிட்டு கேட்பாரு. அவர் கேட்கறதே எனக்கு ஒரு ஹெவி என்கரேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாம பாதி கியூர் ஆன மாதிரி. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே அதனுடைய இந்த ட்ரீட்மெண்ட்டே மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் அதே வந்து பாதி வியாதியை நீக்கினது போல இருந்தது. உணவெல்லாம் எப்படி இருந்தது ப்ரொஃபசர்? உணவு வந்து ஹாஸ்பிட்டல்ல அவங்க கொடுக்குற உணவு இருக்குங்களே, மார்னிங் வந்து 6 மணிக்கே இட்லி கொடுத்துட்றாங்க. அதே போல பால், முட்டை கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்க. காலையே மாலை ரிப்பீட் பண்றாங்க. பிறகு இது எல்லாமே அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள். கலெக்டர் வந்து நம்ம ஜமால் காலேஜ் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கொஞ்சம் பார்த்து சாப்பாடு ஹாஸ்டல்ல இருந்து நீங்க கொடுத்துருங்க சார்னு சொல்லியிருக்காங்க. ஜமால் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஒரு 15 நாளைக்கு கம்ப்ளீட்டா அங்க இருந்தா சாப்பாடு வந்துச்சு. நெகட்டிவ் காரங்க ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஜமாலுக்கு போன பின்னாடி அவங்களுக்கு ஒரு 68 பேருக்கு அங்க கொடுத்தாங்க சாப்பாடு. எங்களுக்கு மீதம் உள்ள 40 பேருக்கு இங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரெகுலரா கொடுக்குற அந்த ஹெல்த்தி ஃபுட் இருக்கு, அந்த ஹெல்த்தி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இது எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியா எங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஒரே ஒரு நாள் நைட் எனக்கு கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருந்தது. 1 மணிக்கு 1:30 மணிக்கு எந்திரிக்கும் போது உடனே நான் போய் சொன்னேன்னா அவங்க வந்து பார்த்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்க லேசா இருக்கு வேணா தைலம் போடுங்கன்னு சொல்லி அப்புறம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. கலெக்டரே சொன்னாரு உங்களுக்கு வந்து 13 days ஆயிடுச்சு சார், 14th அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க சார், 15th அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க சார். 2 டெஸ்ட்லயும் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நீங்க 16th அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பின்னாடி எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் சார், சந்தோஷமா இருங்க சார், உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லி அவருடைய பிரேயர்ஸ், அவருடைய ஆறுதலான வார்த்தைகளும் இருந்தது. அதே போல 14th அன்னைக்கு டெஸ்ட் எடுத்தாங்க இங்க எல்லாத்தையுமே. அதுல ஒரு 7 பேரை தவிர மீது எல்லாருக்கும் நெகட்டிவ் வந்துருச்சு. அங்க 7 பேருக்கு மறுபடியும் பாசிட்டிவ் கண்டினியூ ஆச்சு. பிறகு அந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆனவங்களை விட்டுட்டாங்க. அடுத்த நாள் 15th அன்னைக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் டே நெகட்டிவ் வந்துச்சு அவங்கள மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்டும் அன்னைக்கு 15th ஈவினிங் 8 மணிக்கு ராத்திரிக்கு சொன்னாங்க நீங்க யாரெல்லாம் நெகட்டிவா நீங்க வந்து செகண்ட் டெஸ்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ். அதனால யுவர் கேசஸ் ஆர் வெரி ஹைலி கிளியர்டு, நீங்க எல்லாருமே நல்ல கியூர் ஆயிட்டீங்க, நீங்க நாளைக்கு போகலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல 16th மார்னிங் வந்து இந்த அந்த ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போது யாருக்கு பாசிட்டிவ் வந்துச்சோ அவங்கள செகண்ட் டே அவங்க எடுக்கல டெஸ்ட், அவங்க 4 நாள் கழிச்சு தான் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து செகண்ட் டெஸ்ட்டும் யாரு கன்ஃபார்ம் ஆச்சோ அப்படிப்பட்டவங்கள ஒரு 32 பேரை 16ஆம் தேதி காலையில எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு வழி அனுப்பும் போது கலெக்டர் வந்திருந்தாரு, அவங்க டீன் இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவங்க ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க அந்த வழி அனுப்பின விதமே வந்து மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இதுதான் ஹியூமன் அப்ரோச்ங்கிறது. எந்த யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சு அவங்க எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி நல்ல விதமா கவனிச்சாங்க. பாதி மருந்து பாதி அவங்களுடைய கனிவான நடவடிக்கைகள் அதுதான் எங்களுக்கு வந்து கியூர் ஆனிச்சுன்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை. 15 நாள் உள்ளாரே இருந்திருக்கிறீங்க, அதாவது உள்ளார அப்படின்னா ஒரு குவாரண்டைன்டா உள்ளிருப்பு ஒரு மருத்துவமனையில இருந்திருக்கிறீங்க. எப்படி போச்சுங்க உங்களுடைய பொழுது, எப்படி கழிந்தது, எப்படி இருந்தது மனநிலை, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். மெடிடேஷன், எங்களுடைய பிரேயர்ஸ், எங்களுடைய அந்த குர்ஆன் ரெசிடேஷன், இப்படி நாங்க அதெல்லாம் கையில எடுத்துட்டு போனதுனால எங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். அதே போல நியூஸ் ரீடிங் எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால எல்லாத்தையும் அதையும் பார்த்துக்கிட்டோம். பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் அங்க இருந்துட்டு இருந்தோம். யாரும் கூடி பழகிறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. என்ன சொன்னாங்களோ அவங்களுடைய அறிவுரைகள் எப்படி இருந்துச்சு அந்த அறிவுரையின் படி நாங்க நடந்ததுனாலதான் எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் உதவி செஞ்சு நாங்க சொல்ல முடியும். கோஆபரேஷன்
அந்த பேஷண்ட் எந்த அளவுக்கு சொல்லப்படக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வந்து கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. நான் 7 பேர் சில பேர் பாசிட்டிவ் சொன்னேன், அவங்க கூட எப்ப பார்த்தாலும் 2-3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால அது கண்டினியூ ஆச்சு என்னுடைய நம்பிக்கை. எப்போது அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையின்படி நடந்தாங்களோ அதுதான் எங்களுக்கு வந்து நல்ல குட் ரிசல்ட் வந்ததுக்கு காரணமா இருந்துச்சு. அங்க மனநிலை டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க தினசரி 9 to 10 ஒவ்வொரு பேஷண்டா போன்ல கால் பண்ணி எப்படி இருக்கு உங்களுக்கு மனநிலை என்ன இருக்குன்னு கேட்பாங்க. பட் அவங்க சொல்லவும் அதாவது கொஞ்சம் பாசிட்டிவ்ங்கிற ஃபீலிங் இருந்தா கூட பட் எங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லாதனால we feel highly confident and we are not depressed. எங்க மனசுல எந்த விதமான அந்த டிப்ரெஷனோ அந்த எந்த விதமான தாழ்மையான எண்ணங்களோ மற்ற எந்த பயமும் இல்ல மேடம், நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதே போல நானும் சொன்னேன். சில பேர் மட்டும் எங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு, எங்களுடைய வீடுகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா வீட்டுல ஃபேமிலி எல்லாத்தையுமே 10வது நாள் கொண்டு வந்து அவங்களே டெஸ்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம பிள்ளைங்களே வந்து இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லி அவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. நான் தான் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணேன், இது வந்து நீங்க சொல்றது சரியில்லை, அரசு நமக்கு செய்யுதுன்னு சொன்னா நம்மளால அவங்களுக்கு பரவி இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க. அப்படி ஏதாவது பரவி இருந்தா அவங்களுக்கு உடனே தடுத்தா தானே அது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது நமக்கு உதவி செய்யறவங்களை வந்து நீங்க வந்து மனசு நீங்க வந்து ஊசல இடத்துல விடுறீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி முதல்ல எங்க ஃபேமிலி கூட்டுற சொன்னா எங்க ஃபேமிலி வந்தாங்க. அதே போல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல ரெசிஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் வேற ஒரு 10 பேர் போயிட்டாங்க வெளியில போய் பண்றதுக்கு. நான் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி கூட அந்த ஆளுங்க கேட்காம போனாங்க. அப்புறம் எல்லாம் கன்வின்ஸ் ஆகி மறுபடியும் எல்லாம் வந்துட்டாங்க. பிறகு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 115 பேர் பக்கம் ஃபேமிலி சில்ட்ரன், பெரியவங்க, வயசானவங்க, அப்பா அம்மா, அதே மாதிரி மனைவி, இந்த மாதிரி எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வயது மீறிந்த லேடிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதே போல ஒரு வயது மீறிந்த பெரியவருக்கு பாசிட்டிவ் இருந்தது. அதே போல ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் இருந்ததுன்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க அப்போஸ் பண்ணி தடுத்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஒரு கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனால எப்போதுமே அரசு சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு நம்ம வந்து ஒத்து போகும்போது நிச்சயமா அரசு நம்முடைய நலவுக்காகத்தான் இருக்க முடிஞ்சு நம்மளை யாருக்கு எடுக்கணும், நம்மளை வேற ஏதாவது இது பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. ஆண்டவருடைய கிருபையில அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி நடந்ததுனால நாங்க நல்லபடியா வெற்றி அடைஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நீங்கள் இதுவரை சந்தித்தது டாக்டர் எம் ஷேக் முகமது, ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் முதல்வர், தற்சமயம் ஐமான் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் டைரக்டர், திருச்சி 20. அடடா, என்ன ஒரு வியப்பூட்டும் அனுபவம்! இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கொரோனா தொற்று தொடர்பாக அரசு கூறும் ஆலோசனைகளை பின்பற்றினால் நலவாழ்வு நிச்சயம் என்பதே. வீட்டில் இருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம். நிகழ்ச்சி அமைப்பும் சந்திப்பும் ஆர். பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் அன்பான வேண்டுகோள். கொரோனா வைரஸ் வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய உயிர்கொல்லி நோய் என்பதை பொதுமக்கள் மறக்க வேண்டாம். பொதுமக்கள் நடமாட்டத்தை தடை செய்ய CRPC 144 படி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஊரடங்கு உட்காருங்க வீட்டிலேயே பிள்ளைங்கோ. நோய் கொரோனா பரவலைய கவுது கொத்து கொத்தா மக்கள் எல்லாம் முன்னுக்குள்ள மடியுது. கூட்டம் போட்டு கூடாத கூத்தடிக்க போகாத கொத்து நோய் கொரோனா கெத்து காட்டியாடுது. புள்ளிங்கோ 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 அரசு சொல்லுறத கேளுங்கோ. புள்ளிங்கோ விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்டம். பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் அன்பான வேண்டுகோள். கொரோனா வைரஸ் வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய உயிர்கொல்லி நோய் என்பதை பொதுமக்கள் மறக்க வேண்டாம். பொதுமக்கள் நடமாட்டத்தை தடை செய்ய CRPC 144 படி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு தங்களது வெளியே வரக்கூடாது.
கொரோனா தொற்று உடையவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அவர்கள் தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் வெளியில் வருவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நலன் கருதி பால் விநியோகம், உணவகங்கள் பார்சல் மட்டும், மருந்தகங்கள் வழக்கம் போல் இயங்கும். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே செயல்படும். எனவே காய்கறி, மளிகை பொருட்கள் மற்றும் எரிபொருள் வேண்டுமென்போர் வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு சாலையில் நடமாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கச் செல்பவர்கள் முகக்கவசம் அணிவதோடு